இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன எங்கள் தேவாதி தேவனே, உடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. இப்போதும் கூட உடைய வார்த்தையை எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தருகிறோம். மீட்பரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கடைசி மாதம், அதாவது டிசம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு ஃபீல் வரும்? கிறிஸ்மஸ், இன்னொன்று ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் வரும். அப்படிதானே? டிசம்பர் அப்படி வந்துட்டாலே எப்போ டிசம்பர் வரும் அப்படின்னு நம்ம காத்துட்டு இருப்போம். கிறிஸ்தவர்களாகி நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? டிசம்பர் எப்போ வரும் காத்துட்டு இருப்போம். பிள்ளைங்க எல்லாரும் என்ன செய்வோம்? டிசம்பர் எப்போ, எப்படி நம்ம பிறந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கோமோ அந்த மாதிரி டிசம்பர் எப்போ வரும்னு காத்திருப்போம். பிள்ளைங்கெல்லாம் எதுக்கு நம்ம காத்திருப்போம்? எதுக்காக காத்திருப்பீங்க நீங்க? டிசம்பர் வரணும்ட்டு புதிய ட்ரெஸ் கிடைக்கும். வேற எதுக்காக காத்திருப்பீங்க நீங்க? கிறிஸ்மஸ்னா உங்களுக்கு என்ன சந்தோஷம்? கிறிஸ்மஸ்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புது ட்ரெஸ் கிடைக்கும், அப்படிதானே? அப்புறம் டான்ஸ். வெரி குட். யார் சொன்னீங்க? வெரி குட். ஓகே, டான்ஸ். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா மறந்துட்டீங்க நீங்க. கிறிஸ்மஸ் தாத்தா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே நம்ம சின்ன பிள்ளையாயிரும், அப்படிதானே? அப்போ கிறிஸ்மஸ், அதாவது டிசம்பர் என்றாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? பெரியவர்களா நம்ம என்ன செய்வோம்? வீடுகளை நம்ம அலங்கரிப்போம். அதுக்கப்புறம் பழைய எதெல்லாம் நமக்கு பழைய திங்ஸ் எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம்? புதிய காரியங்களை நம்ம வீட்டுக்கு என்ன செய்வோம்? கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் நல்ல பழையதாக இருந்ததை எல்லாவற்றையும் நம்ம சுத்தம் செய்து என்ன செய்வோம்? அதை புதியதாக மாற்றுவோம். இப்படி பலவிதமான ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன செய்வோம்? இந்த டிசம்பர்ல நம்ம செய்வோம். அதாவது கிறிஸ்மஸ் காலங்கள்ல நம்ம செய்வோம், அப்படிதானே? அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஷாப்பிங்லாம் போக ஆரம்பிப்போம். நிறைய பேர் வெளி ஊர்களுக்கு நம்ம இந்த விடுமுறை காலங்கள்னால ஊர்களுக்கு நம்ம கடந்து செல்வோம். இந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம்? இந்த டிசம்பர் டைம்ல நம்ம செய்வோம். கிறிஸ்மஸ் காலத்துல நம்ம செய்வோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்? நம்ம இதெல்லாம் செய்யறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்? டிசம்பர் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கலி நம்ம இதெல்லாம் செய்யறோம். ஏன் செய்யறோம்? எதுக்காக செய்யறோம்? இயேசு பிறந்தார், அதுக்காக தான் நம்ம செய்யறோமா? ஓகே. அதுக்கப்புறம் வேற நீங்க அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம எதுக்காக, எப்போ நம்ம கிறிஸ்மஸ் வந்துட்டாலே நம்ம இதை எப்போதுமே ரெகுலரா இதுதான் செய்யறோம். ஆனா யோசிச்சு பார்த்துருக்கோமா ஏன் நம்ம செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு? அதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைய தியானத்துக்காக நம்முடைய திருமண்டலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த வசனம் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தினுடைய பின்பகுதி. நாம் அந்த 20வது வசனத்தை நீங்க ஃபுல்லா எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்ம திருநெல்வேலி திருமண்டலம் வந்து எப்போது என்ன செய்யும்? அந்த நமக்கு இந்த திருமறை அந்த புத்தகம், அந்த வேத தியானத்துக்காக நமக்கு என்ன செய்யும்? அந்த மனப்பாட வசனத்தினுடைய திருவசனத்தினுடைய புத்தகம் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? வசனத்தை சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த வாரத்திற்குரிய வசனத்தை தான் அவங்க அதை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அட்வென்ட் சீசன் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் நாள் அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ்க்குரிய வசனத்தை என்ன செஞ்சுருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அட்வென்ட் சீசன்னா அந்த அட்வென்ட் கால சீசனுடைய அந்த டைமுக்காக தான் என்ன செய்வாங்க? அந்த வசனத்தை தான் கொடுப்பாங்க. அப்போ இப்போ எனக்குமே நான் அதை ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நானே யோசிச்சேன், எதுக்காக நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து வசனத்தை கொடுக்கணும்? இது வந்து அட்வென்ட் சீசன், அப்படிதானே? அப்ப இந்த அட்வென்ட் சீசன்ல எப்படி இருக்கணும்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை இது இருக்கணும், இல்லைன்னா பெத்லகேம் அதை பத்தி இருக்கணும், ஏதாவது நமக்கு சொல்லியிருக்கணும். ஆனா எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நானுமே அதை ஃபர்ஸ்ட் சிந்திச்சு பார்த்தேன். நீங்களும் சிந்திச்சு பார்த்தீங்களா? யாராவது சிந்திச்சு பார்த்தீங்களா? இல்லை. அப்போ நம்ம திருமண்டலம் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்போ இதுல நமக்கு கிறிஸ்மஸ்க்கான செய்தி இதுலயும் இருக்கு.
ஓகேவா? நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்ம ஒன்றன் பை ஒன்றாக நம்ம பார்க்க போறோம். நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, இயேசுவே வாரும், இயேசுவே வாரும். ஓகே, இப்போ நமக்கு பிடித்த ஒருவர் யாராவது ரொம்ப தூரமா பயணம் செஞ்சு போயிருக்காங்க, நமக்கு பிடிச்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய சகோதர சகோதரிகளா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம அம்மா அப்பா யாராவது வெளியில போயிருக்கலாம். இப்படி இருந்தா நமக்கு பிடித்தவங்க அவங்க. அப்போ இவங்க போயிட்டு வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப வெயிட் பண்ணுவோம், அப்படிதானே? அப்போ அவங்க வர்ற வரைக்கும், அந்த வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க வராங்க வராங்க வராங்க, வந்துருவாங்க, இன்னைக்கு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த வருகிறார், அந்த வராங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த டைம், அந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அட்வென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த காலங்கள் எப்படி நம்ம கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசம்பர்ல என்ன செய்யறோம்? டிசம்பர்ல ஸ்டார்டிங்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அட்வென்ட் சீசன் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம், அப்படிதானே? அட்வென்ட் அட்வென்ட் நிறைய இடத்துல பாருங்க, அட்வென்ட் அட்வென்ட் சொல்லிட்டு ஹோப் அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய இது நம்ம பார்த்துருப்போம், அப்படிதானே? நிறைய பேர் ஸ்டேட்டஸ் கூட போட்டிருப்பீங்க, அட்வென்ட் ஹாப்பி அட்வென்ட் என்னமெல்லாம் போட்டிருக்கோம், அப்படிதானே? அப்போ ஆனா அது என்னதுன்னே நமக்கு அர்த்தம் தெரியாது. அப்போ அந்த அட்வென்ட் சீசன் என்ன அப்படின்னா, அந்த வரக்கூடிய காலம், அவங்க வருகைக்கான ஒரு காலம். அப்போ கிறிஸ்துமஸ் உடைய காலங்கள்ல தான் அந்த அட்வென்ட் சீசன் நம்ம கொண்டாடுறோம். அது எதை குறிக்குது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டுல எப்போதும் நம்ம பார்க்கும்போது அதுலேயும் கொடுக்கப்பட்ட முக்கியமான செய்தி என்னன்னா, ஐ எம் கம்மிங், நான் வாரேன், ஒரு மேசியா ஒருத்தர் வாராரு. தீர்க்கதரிசிகள்லாம் சொல்றாங்க, யார் சொல்றாங்க? மேசியா வருகிறார், மேசியா வருகிறார். ஒருத்தவங்க வராங்க வராங்க, இவங்க வந்து நம்ம எல்லாவற்றையும் மாற்ற போறாங்க. எல்லாவற்றிலையும் பாருங்க, இப்போ பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், ராஜாக்கள்லாம் என்ன செய்றாங்க? ஒரு ராஜா, தாவீதினுடைய வம்சத்துல இருந்து ஒரு ராஜா வர போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கு எத்தனை ராஜாக்கள் வந்திருந்தாலும், ஆனா ஏதோ ஒரு ராஜா, ஸ்பெஷலா ஒரு ராஜா வர போறாங்கன்னு சொல்லி அந்த ராஜாவுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க, அப்படிதானே? அப்போ எல்லாருமே என்ன செஞ்சாங்க? அந்த வருகைக்காக, ஒரு மேசியா வருகிறார், ஒரு புதிய ஒரு ராஜா வருகிறான்னு சொல்லிட்டு அந்த வருகைக்காக அதிகமாக காத்திருந்ததை பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அது நிறைவேறிச்சா நிறைவேறலையா? அது எங்க நிறைவேறுது? இயேசுனுடைய காலத்தில், நியூ டெஸ்டமெண்ட்ல, புதிய ஏற்பாட்டில் என்ன செய்து நிறைவேறுது? அந்த தீர்க்க தரிசனம், உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இப்போ நிறைவேறிச்சு. அப்போ அந்த அட்வென்ட் சீசன், அந்த ஃபுல்லா அட்வென்ட் சீசன் எப்பெல்லாம் அவங்க காத்திருக்காங்களோ, அந்த வருகைக்குரிய அந்த டைம்லலாம் அந்த மல்கியாக்கு அதுக்கப்புறம் மத்தேயு வந்துடும். அப்போ அதுக்கு இடைப்பட்ட காலம் என்னது இருந்துச்சு? யாருக்காவது தெரியுமா? இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சு நம்ம யாருக்குமே தெரியாது. மல்கியால இருந்து மத்தேயு, அதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனா நமக்கு அது தெரியாது. இப்ப நாங்க படிச்சனால, அது எங்களுக்கு சொல்லி கொடுத்தனால எனக்கு இப்ப தெரியும். அதை நினைக்கும் போது அந்த காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் கிடையாது. அதுக்கு முன்னாடி வேற பழைய ஏற்பாட்டு காலங்களை நம்ம பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஏசாயா, எரேமியா, இந்த மாதிரி எசேக்கியேல், இந்த மாதிரி நம்ம பைபிள்ல நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, சிறிய தீர்க்கதரிசிகள், இப்படி தீர்க்கதரிசிகள் அதிகமா இருந்தாங்க. ராஜாக்கள் இருந்தாங்க. சரி, ராஜாக்கள் தான் இல்லைன்னு சொல்லி நியாயாதிபதிகள்லாம் இருந்திருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி பல விதமா நிறைய பேர் கைட் பண்றதுக்குன்னே நிறைய பேர் இருந்திருக்காங்க. சாமுவேல், அதான் நியாயாதிபதிகள் சாமுவேலா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க? மக்களை வழிநடத்துகிறவர்களா காணப்பட்டிருக்காங்க. ஆனா மல்கியாக்கு அதுக்கப்புறம் அவங்க சிறைப்பட்டு போயிருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிருந்தாங்க. இப்ப அவங்களை வழிநடத்துறதுக்கு யாருமே இல்லை. வழிநடத்துறதுக்கு ஒரு சரியான போதகர், அதாவது தீர்க்கதரிசி இல்லை, சரியான ராஜா இல்லை, நியாயம் தீர்க்கிறதுக்கும் யாரும் இல்லை. ஒரு கஷ்டத்தை போய் ஒருத்தவங்க ஷேர் பண்ணனா அவங்களும் நம்பத்தக்கவங்க கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. எதையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது. இப்போ அந்த மாதிரிப்பட்ட காலத்துல அவங்க எல்லாரும் காணப்பட்டாங்க. அதான் மல்கியா டு அந்த மத்தேயுக்கு இடைப்பட்ட அந்த காலத்துல ஒன்றுமே இல்லாம ஒரு இருண்ட காலமா காணப்பட்டுச்சு. அது வந்து டார்க் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இருண்ட காலம், அதுல ஒன்றுமே இல்லை, எல்லாரும் நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான், அந்த அட்வென்ட் சீசன்ல தான் அந்த வருகை யாருடைய வருகையா வந்துச்சது? இயேசு கிறிஸ்துவினுடைய
வருகையா நம்ம பார்க்கிறோம். அப்போ அது வந்து அவருடைய முதலாவது வருகை, ஃபர்ஸ்ட் கமிங். அவங்க என்ன செஞ்சாங்க? முதலாவது வருகை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை அதான் நம்ம பைபிள்ல வாசிக்கும் போது பார்க்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த ஜனங்கள் இருள்ல இருந்தாங்க, பாவத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் யாருமே கிடையாது. சரியான ஒரு ஆத்மாவுக்கு தேவையான அந்த ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட டைம்ல தான் இயேசு வந்து இருள்ல இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ அந்த மாதிரி இப்போவும் நம்ம பார்க்கும்போது இப்ப இயேசு வந்துட்டு இப்ப எல்லாருக்கும் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. யாரெல்லாம் பாவத்துல இருந்தாங்களோ அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, வியாதியில இருக்கிறவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, வேற இருள்ல இருந்தவங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு, பசியா இருந்தவங்களுக்கு உணவு கிடைச்சிருச்சு, ஆகாரம் கிடைச்சிருச்சு, தாகமா இருந்தவங்களுக்கு தண்ணீர், அதாவது ஜீவ தண்ணீராகி இயேசுவே கிடைச்சிட்டாங்க. அவங்களுக்கு இருந்த எல்லா குறைகளும் இயேசுவினுடைய வருகை நிமித்தமா என்ன ஆயிடுச்சு? எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சு, எல்லாமே முழுமை அடைந்தது, எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. சரி, இப்போ திடீர்னு இயேசுவினுடைய மரணம் ஏற்படுது, அப்படிதானே? இயேசுவினுடைய மரணம் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? உயிர்த்தெழுந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ அப்படிப்பட்ட, அதாவது நமக்கு எல்லாத்தையும் தந்துட்டு இருந்த, ஒன்றுமே இல்லாத அந்த நிலைமையில இருந்து எல்லாமே கிடைச்ச ஒருவரை நம்ம விடுவோமா? விடமாட்டோம். ஆனா எப்படி ஆயிடுச்சு? இயேசு வந்து பரமேறி போயிட்டாங்க. போனதாலே இயேசு நான் போயிடுவேன் அப்படி மட்டும் சொல்லிட்டு போகல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகல. என்ன சொன்னாங்க? இப்ப நமக்கு பிடிச்ச ஒருத்தர் நம்ம வீட்டை விட்டு வெளியே போறாங்கன்னா என்ன சொல்லிட்டு போவாங்க? நான் போயிட்டு வாரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போயிட்டு நான் வரேன், நான் திரும்ப வருவேன். அப்ப நம்முடைய ஆன்சர் என்ன இருக்கும்? சீக்கிரமா வாங்க, வந்துருங்க, சீக்கிரமா வந்துருங்க, நான் வெயிட் பண்றேன் உங்களுக்காக, நீங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படி சொல்லுவோம், அப்படிதானே? அப்போ அதே மாதிரிதான் இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவே வாரும் என்று சொல்லி நம்ம தலைப்பின் கீழே ஒரு 3 துணை தலைப்புல நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ப்ராமிஸ், அதாவது அட்வென்ட்டோடைய உறுதிமொழி, வருகைக்கான உறுதிப்படுத்துதல். நான் வாரேன்னு சொல்லிட்டு அட்வென்ட்கான ஒரு உறுதிப்படுத்துதல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அட்வென்ட் பிரேயர். அட்வென்ட் அதாவது இந்த அந்த வருகையை எதிர்நோக்கி ஜெபிக்கிற ஜெபம். அதுக்கப்புறம் 3வது அட்வென்ட் பெனடிக்ஷன், அதாவது வருகைக்கான ஆசீர்வாதம். ஓகேவா? என்னெல்லாம் சொன்னேன்? 3 சொல்லுங்க. அட்வென்ட் ப்ராமிஸ், அதாவது அட்வென்ட்டோடைய வருகையினுடைய உறுதிமொழி, சரியா? வருகையினுடைய உறுதிமொழி. நெக்ஸ்ட் அட்வென்ட் பிரேயர், வருகை எதிர்நோக்கி ஜெபிக்கின்ற ஜெபம். நெக்ஸ்ட் அட்வென்ட் பெனடிக்ஷன், வருகைக்கான ஆசீர்வாதம். ஓகேவா? இதை நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அட்வென்ட் ப்ராமிஸ், வருகைக்கான உறுதிமொழி. நம்ம அதுல வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 வாசிக்கணும். இதோ நான் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன். இது என்னது? இப்போ நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு, இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, சரியா? நான் வந்து உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்? நான் கண்டிப்பா, மெய்யாகவே என்னது? கண்டிப்பா நான் சீக்கிரமா வந்துருந்தேன். ஏன்னா உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படிதானே? அப்பதானே நான் சொல்ல முடியும் உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். அப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு வருவேன்? சரி, நான் வாரேன். இப்ப எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லைன்னா என்ன சொல்லுவேன்? சரி, நான் அப்புறம் வாரேன். ஏதாவது சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கு, எனக்கு பிஸியா இருக்கேன் அப்படி சொல்லி என்ன செஞ்சிருவேன்? நான் போயிடுவேன். ஆனா அதே உங்களையும் எனக்கு பிடிச்சனால நான் என்ன செய்யறேன்? கண்டிப்பா நான் சீக்கிரமா வரேன். ஆனா என்ன பண்றது? எனக்கு நிறைய கொஞ்சம் வேலை இருக்கனால நான் போக வேண்டிய இருக்கு. இல்லைன்னா நான் இங்கேயே என்ன செஞ்சிருப்பேன்? இருந்திருப்பேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதனால அதை நான் போய் முடிச்சுட்டு நான் என்ன செஞ்சிருந்தேன்? வந்துருந்தேன். அதை மாதிரி இங்க பார்க்கும்போது இயேசு என்ன சொல்றாங்க? மெய்யாகவே சீக்கிரமா நான் வாரேன், நான் சீக்கிரமா வந்துடுறேன், நான் உங்களை பார்க்க நான் வந்துடுறேன் அப்படி சொல்றாங்க. அதான் என்ன வேலை அவருக்கு இருக்கு? நம்ம வேதத்துல வாசிக்கும்போது நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்காக
ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன், அந்த வேலை எனக்கு இருக்கு, நான் போயிட்டு அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நமக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக இன்னும் நம்முடைய அந்த நம்ம என்ன செய்யணும், அதுக்குள்ள ப்ரிப்பேர் ஆகணும், அவருடைய வருகைக்காக என்ன செய்யணும். இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன், நான் உங்க வீட்டை விட்டு நான் இப்ப போயிட்டேன், இப்ப நான் போகும்போது என்ன செய்வீங்க, நான் சொல்லிட்டு போறேன், நான் சீக்கிரமா நான் வந்துருவேன் அப்படி சொல்லும் போது நான் உங்ககிட்டையும் நான் ஒரு சில காரியத்தை என்ன செஞ்சுட்டுப்பேன், சொல்லிட்டு போயிருப்பேன். நான் வர்றதுக்குள்ள இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், சரியா. இப்ப நீங்க நல்ல ஒரு சமையல் பண்ணிருக்கீங்க, நல்லா எனக்கு பிடிச்ச சாப்பாடு நீங்க பண்ணிருக்கீங்க, அப்ப நான் என்ன சொல்லுவேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதே நீங்க பண்ணி வச்சிருங்க, சரியா. இல்லைன்னா எனக்கு பிடிச்ச ஏதோ உங்ககிட்ட இருக்குது, அப்ப நான் என்ன செய்ய, அந்த நேரம் அது உங்ககிட்ட இல்லை, அப்ப நான் என்ன சொல்லுவேன், நான் நெக்ஸ்ட் வரும்போது, நான் போயிட்டு வரும்போது என்ன செய்யுங்க, அதை நீங்க செஞ்சு வச்சிருங்க, நான் என்ன செஞ்சிடறேன், வாங்கிக்கிறேன், இல்லைன்னா நான் அதை பார்க்குறேன், இல்லைன்னா நான் சாப்பிட்றேன், ஏதாவது நான் சொல்லிட்டு என்ன செய்வேன், போவேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம், மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவைகள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் உங்க கூட தான் இருப்பேன். அதாவது இப்ப நம்ம என்ன சொல்றோம், நம்ம எங்க வெளியில போறோம்னு என்ன சொல்றோம், ஆவியில நான் உங்க கூட தான் இருக்கேன், சரீரத்துல மட்டும்தான் என்ன செய்யறேன், நான் கொஞ்சம் தூரமா போறேன், ஆனா ஆவியில என்ன செஞ்சுட்டு இருக்கேன், உங்க கூட தான் இருக்கேன். அதான் நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம், சோல் சிஸ்டர்ஸ், சோல் பிரதர்ஸ், சோல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே. எனக்கு ஆத்ம சிநேகிதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா நம்ம நினைவு ஃபுல்லா என்ன செய்யும், அங்கதான் இருக்கும். சரீரம் மட்டும்தான் என்ன செய்யும், தூரமா போகும். ஆனா அங்க போய் நினைப்பு ஃபுல்லா யாரதான் இருக்கும். இப்ப நான் உங்களை நேசிக்கிறேன், நான் என்ன செஞ்சேன், நான் தூரமா போயிட்டேன், என் நினைப்பு ஃபுல்லா எங்க இருக்கும், அங்கதான் இருக்கும். நீங்க என்னென்ன செஞ்சீங்க, என்னென்ன பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது நான் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சனோ அதெல்லாம் என்ன செய்வேன், அந்த குறைகளையும் நான் பார்த்துருப்பேன், அப்படித்தானே. வீட்டுல எனக்கு பிடிச்சவங்க நான் எனக்கு இருக்கிற எல்லாமே நல்லதாக நான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. என்ன செய்வேன், உண்மையா நான் உங்களை நேசிக்கிறனால அதிகமா உங்களுக்கு எதெல்லாம் ஐயா இருக்கிறீங்க அதை பார்க்கறத விட்டுட்டு உண்மையா நான் நேசிக்கிறதுனால என்ன செய்வேன், உங்களுடைய குறைவுகளையும் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கு, உங்களால என்ன பண்ண முடியும், அதையும் நான் என்ன செஞ்சிருப்பேன், பார்த்து தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் என்ன செஞ்சிருப்பேன், சொல்லிட்டு போயிருப்பேன், அப்படிதானே. தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செஞ்சிருப்பேன், நானும் சொல்லிட்டு போயிருப்பேன். அப்போ உங்க இயேசு என்ன சொல்றாங்க, நீங்க போயிட்டு புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்ன செய்யுங்க, நீங்க சீஷா ஆக்குங்க, நீங்க போங்க, எல்லா இடத்துக்கும் நீங்க போயிட்டு எந்தெந்த இடத்துல, அதாவது போகணும்னா ஊர் ஊரா போய் அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதாவது ஊர் ஊரா போகணும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம நிறைய பேர் இப்ப வயசாயிருப்போம், அப்ப அவங்க எல்லாம் போய் ஊர் ஊரா போய் சொல்ல முடியுமா, முடியாது, அப்படிதானே. ஆனா அவங்களுக்கு என்ன செய்யும், இப்போ ஒரு சிலர் கடைசியா அதாவது என்ன சொல்றது, அவங்களுடைய முதிர் வயதுலதான் என்ன செஞ்சிருப்பாங்க, ரட்சிக்கவே பட்டிருப்பாங்க. இப்ப அவங்க எப்படி இதை நிறைவேற்ற முடியும். அப்போ அப்படிப்பட்ட காலத்துல அவங்க என்ன செய்யணும், இருந்த இடத்துல என்ன செய்யணும், அவங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அந்த தேசத்தை ரட்சிங்க, இந்த மாதிரி இந்த குடும்பத்தை நீங்க ரட்சிங்க, அந்த குடும்பத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நீங்க ரட்சிங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த பிரேயர் என்ன செய்யும், நமக்காக புறப்பட்டு போகும், அப்படிதானே. அந்த ஜெபம், அந்த வேத வார்த்தை, அந்த வேதத்தை வாசிக்க அப்படி பண்ற அந்த ஜெபம் என்ன செய்யும், கடந்து போகும். அப்போ இந்த வேலையை நம்ம என்ன செய்யணும். அதுக்காக தான் இயேசு என்ன செஞ்சிருக்காங்க, நான் போயிட்டு வர்றதுக்குள்ள இதெல்லாம் செஞ்சிருங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோமா, நம்ம செஞ்சிருக்கோமா, எத்தனை ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், எத்தனை ஆத்துமாக்களை நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம். அட்லீஸ்ட் போக முடியலன்னா கூட
எத்தனை பேர் ஜெபம் பண்ணி அவங்க ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆலயத்துல கொண்டு வந்திருக்கிறோம்? அதுதானே முக்கியமான விஷயம். இன்றைக்கு நம்ம உண்மையா யாருக்கெல்லாம் ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்குமா? பிடிச்ச மாதிரியே தெரியலையே. பிடிச்சதுன்னா இப்ப இந்த ஆலயம் நிரம்பி எங்கேயோ போயிருக்கோம். உண்மையா பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? இந்த ஆலயம் நிரம்பி எங்கேயோ மக்கள் எல்லாம் இருக்கிற இடம் இல்லாம என்ன செய்வாங்க? உங்ககிட்ட தான் கேட்பாங்க, எங்க நீ கூட்டிட்டு வந்துட்ட, உங்க சர்ச்சில் இடமே இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்படிதானே? அப்படி உண்மையா இயேசுவை பிடிக்கும் அப்படின்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும்? நிறைய பேரை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஆத்மாக்களாக பார்த்தா நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்கள ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வாழ்ந்து காமிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையை அவங்களுக்கு சாட்சியா அமையணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இப்போ நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், சின்ன பிள்ளைங்களாம் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் சின்ன வயசுல. இப்போ எங்களுக்குலாம் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, காலேஜ்ல படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம அவங்க வாழ்ந்து காமிச்சாங்க. இப்போ அவங்க சொல்லிட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க லைஃப்ல அது பண்ணாம இருந்தாங்கன்னா நாங்க அதை கீழ்ப்படிஞ்சிருக்க முடியுமா? நாங்க அதை ஃபாலோ பண்ணிக்க முடியுமா? முடியாது. அப்ப அவங்க அதை செஞ்சனாலதான் எங்களால என்ன செய்ய முடிஞ்சது? ஆமா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க இப்படி சொன்னாங்க. இப்ப நானும் காலேஜ்ல இருக்கும்போது நிறைய விஷயம், வீட்டுல சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது புரியாத விஷயங்கள்லாம் காலேஜ்ல போனதுக்கு அப்புறம் ஆமா நம்ம அப்பா அப்படி சொன்னாங்க, நம்ம அம்மா அப்படி சொன்னாங்க அப்படின்னு என்ன செய்யும்? ஞாபகம் வரும். அது மட்டும் இல்ல, அவங்க வாழ்ந்து காமிச்ச அந்த வாழ்க்கையை என்ன செய்யும்? அந்த நேரத்துல நமக்கு ஞாபகப்படுது. இதுல இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? பிரதிபலிக்கணும். உலகத்துக்கு என்ன செய்யணும்? நம்ம காட்டணும். அப்போ நம்ம போயிட்டு இயேசுவை நீங்க நம்புங்க, இயேசு உங்களுக்கு வியாதியை சுகமாக்குறாங்க அப்படின்னு நம்ம போய் சொல்றோம். அப்போ அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க, நீனே வியாதியோடு இருக்க, எங்கிட்ட சொல்ல முடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவன் கிட்ட இருந்து அப்பா என்ன நீங்க சுகமாக்குங்க, என்ன சுகமாக்குனதுக்கு அப்புறம் நான் போய் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு நான் போய் சொல்லணும். அந்த சாட்சி என்ன செய்யும்? அவங்கள சுகப்படுத்தும், அவங்கள இயேசுவின் அண்டையில கொண்டு வரும். சுகம் மட்டும் இல்ல, இப்ப நமக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில இருக்கும், கடன் பிரச்சனையோட இருக்கும், பெரிய வீட்டுல பெரிய ஒரு ப்ராப்ளத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்யக்கூடாது? அங்க எங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? இசப்பா உங்களால முடியும், நான் உங்களை நம்புறேன் தானே, நீங்க சொல்லிட்டு போயிருக்கீங்க தானே, எனக்கு என் கூட இருப்பேன் நீங்க சொல்லியிருக்கீங்க தானே, கடன் கொடுக்க கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க தானே, நீங்க என்ன செய்யுங்க? என்னுடைய லைஃப்ல நீங்க இதை என்ன செய்யுங்க? நிறைவேற்றுங்க. அப்பதானே இசப்பா நான் மற்றவங்களுக்கு போய் நான் சொல்ல முடியும். என்னுடைய லைஃப்ல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, நான் எப்படி போய் சொல்ல முடியும்? அப்ப என்ன செய்யணும்? நம்ம தேவனிடத்துல அதை பெற்றுக்கொள்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவரை பற்றி பிடிக்கணும். அப்படிதானே? என்னை விட்டுறாதீங்க, என்னை எப்படியாவது என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? அப்போ அந்த அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய அந்த வருகைக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க? உறுதிப்படுத்துறாங்க. வாசிக்கலாம். 7வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 22 7வது வசனம். போதும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். என்ன சொல்றாங்க? கடைசி அதிகாரத்துல தான் இது. நம்ம கடைசி அதிகாரம்னா நமக்கு என்னது? கடைசி தீர்க்க தரிசனமும் அதுதான். பைபிள்ல லாஸ்ட் தீர்க்க தரிசனமும் அதுதான். இப்போ நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கோம். அப்படிதான் நியூ டெஸ்டமெண்ட் காலங்கள்ல, புதிய ஏற்பாட்டு இந்த காலத்துல நம்ம இருக்கோம். அப்போ நம்முடைய கடைசி தீர்க்க தரிசனமும் அதான். என்ன சொல்லியிருக்காங்க? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நெக்ஸ்ட் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அதுல பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதை ஃபுல்லா வாசிங்க. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே வருகிறது. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். 20வது வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். எத்தனை டைம் சொன்னாங்க? 3 டைம். 3 எதை குறிக்குது? கண்டிப்பா நான் வரேன். ஒரு டைம் மட்டும் இல்ல, இயேசு என்ன சொல்றாங்க? 3 டைம் சொல்றாங்க. மறுபடியும் நான் வந்துருதேன், நான் சீக்கிரமா வந்துருதேன் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்போ அவருடைய அந்த வருகைக்கு இதன் மறுபடி ரிப்பீட் ஆகுது. அப்படிதானே? அப்போ அவருடைய வருகை என்ன செய்யறாங்க? உறுதிப்படுத்துறாங்க. அதுதான் அட்வென்ட்
ப்ராமிஸ், உறுதிப்படுத்துறாங்க. நான் வந்துருது, நான் சீக்கிரமா வாரேன். அந்த வார்த்தையை என்ன செய்யறாங்க? உறுதிப்படுத்துறாங்க. அப்படின்னா அவருடைய வருகை வந்து உறுதியாக்கப்படுகிறது. நான் வாரேன், அது வாரேன் சொல்றது சும்மா இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? நான் உண்மையா வரேன், மெய்யாகவே நான் வாரேன் மட்டும் சொல்லல, சீக்கிரமா நான் வந்துருக்கேன் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அட்வென்ட் பிரேயர். ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அந்த வருகைக்காக நம்ம ஆயத்தத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபம், அட்வென்ட் பிரேயர். அதே வசனத்தில் நாம் வாசிக்கலாம், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென் அப்படின்னா அப்படியே ஆக கடவுது. சீக்கிரமாய் கர்த்தராகிய இயேசுவே வாரும். இப்ப நான் என்ன செய்யறேன்? உங்க வீட்டுல இருந்துட்டு நான் என்ன செய்யறேன்? நான் போயிட்டு வாரேன் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுட்டேன்? உறுதிமொழி கொடுத்துட்டேன். அதுதான் அட்வென்ட் ப்ராமிஸ். நான் என்ன செஞ்சுட்டேன்? ப்ராமிஸ் பண்ணிட்டேன். உங்க எல்லார்கிட்டையும் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? உங்களுடைய நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு ஃபோன் நான் இருக்கும்போது என்ன செய்வீங்க? வந்துருங்க, நீங்க ப்ளீஸ் வந்துருங்க, அப்படியே ஆயிரட்டும், நீங்க சொன்ன வாக்கு பொண்ணாகட்டும், நீங்க வாரேன்னு சொன்ன மாதிரி நீங்க வந்துருங்க அப்படி நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். அதைத்தான் இங்க யோவான் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும், நீங்க வந்துருங்கப்பா, நீங்க வந்துருங்க அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அப்படிதானே? இப்போ அவங்க வாரேன்னு சொல்லிட்டாங்க, சரி ஓகே. இதே நம்ம நிறைய டைம் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? ஆலயங்கள்ல நம்ம நிறைய டைம் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கோம். இயேசு சீக்கிரம் வருகிறார், இரண்டாவது வருகை சமீபமா இருக்கு, ஆயத்தமா 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 கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படிதானே? யாருக்கெல்லாம் போர் அடிச்சிருக்குது கேட்டு? உண்மையை சொல்லணும், நானே சின்ன வயசுல நிறைய டைம் சர்ச்சில் எந்த நேரமும் இரண்டாவது வருகை 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 சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கே போர் அடிச்சிடும். உண்மையிலேயே அடிச்சிருக்கு. நான் அதுக்கப்புறம் தான் சிந்திச்சு பார்த்துருக்கேன், எதுக்கு எந்த டைமும் சர்ச்சுக்கு போனாலும் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார், எந்த ட்ராக்ஸ் கொடுத்தாலும் இரண்டாவது வருகைன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஏஞ்சல் டிவியில் பார்த்தோம்னா அதுலேயும் ஃபுல்லாக எக்காலம் இருக்கும், அது இது ஒன்றுனா இருக்கும். பார்த்துட்டு என்ன அது நமக்கு என்ன செய்யாது? ஒண்ணுமே புரியாது நமக்கு. அந்த நேரம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒன்றும் புரியாது, நம்ம அதை பத்தி சிந்திக்காத வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது? ஒண்ணுமே புரியாது. ஆனா என்ன செய்வோம்? கேட்டுக்கிட்டே இருப்போம். சர்ச்சில் சரி சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஒரு செய்தின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுல என்னன்னு அவங்க கொடுக்கட்டும், கேட்டுட்டு என்ன செஞ்சுவோம்? ஆமேன் போட்டுட்டு போயிடுவோம். இதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கோமா? நானே பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் நானே அதை பத்தி எதுக்கு வருகை வருகைன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் யோசிச்சிருக்கேன், இத்தனை நாள் 2000 வருஷம் இயேசு வந்து எப்போ வந்தாங்க? இயேசு 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப நான் யோசிச்சிருக்கேன், அவர் வந்து 2000 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு இன்னும் வரல. ஆனா என்ன சொல்றாங்க? மெய்யாகவே வாரேன்னு சொல்றாங்களே அப்படின்னு நான் யோசிச்சேன். இன்னும் வரலையே, சொல்லிட்டு போனா என்ன செஞ்சிருக்கணும்? நான் வந்திருக்கணும். ஆனா நான் என்ன செய்யல? வரவே இல்லை. அப்ப நான் ஒரு பொய்யான ஆள் தானே, நான் ஒரு பொய்யானவா தானே. ஆனா இயேசு சொன்னதுக்கு, அவர் வெயிட் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன நம்ம பார்க்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 10லிருந்து 14 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் அதுக்கு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் எதுக்கு அவங்க லேட் ஆகுறாங்களா? அவங்க இப்ப என்ன செய்யறாங்க? ஏசப்பா என்ன சொல்றாங்க? நம்ம இங்க இருந்து போகும்போது நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போயிருந்தேன்? இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இப்ப நான் அங்க இருந்து நான் பார்க்கேன், இல்லைன்னா உங்ககிட்ட போன்ல என்ன செய்யறேன்? நான் கேட்கிறேன், ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரலாமா அப்படின்னு நான் கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ இல்லையே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்சிருவேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு அதை செஞ்சு வச்சிருவேன். அப்ப நான் என்ன செய்வேன்? சரி ஓகே, அங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, அங்க இன்னும் எதுவுமே
செய்து முடிக்கப்படல. அப்போ சரி நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம், வெயிட் பண்ணி போகலாம். அப்போ இயேசு நமக்கு என்ன காரியத்தை செஞ்சு சொல்லிட்டு போனாங்களோ அதையும் நம்ம என்ன செய்யல, போய் நம்ம செய்யல. ஃபர்ஸ்ட் என்ன செய்யல, நம்ம மற்றவங்களுக்கு போய் சொல்றதுக்கு முன்னாடி நமக்கே இப்ப என்ன செய்ய வேண்டியா இருக்கு, நமக்கே நிறைய பேர் ப்ரீச் பண்ண வேண்டிய ஆகி போச்சு. நம்மளே ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, போய் நீங்க போய் ப்ரீச் பண்ணுங்க, நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்முடைய நிலைமை எப்படி ஆகி போச்சு, நமக்கே எனக்கே பாவத்துல இருந்து விடுதலை கிடைக்காதா, என் வியாதிக்கு யாரும் ப்ரேயர் பண்ண மாட்டாங்களா, ஏன்னா என்னுடைய பாவத்துல இருந்து விடுதலை கிடைக்காதா, நான் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன்னு என்ன யாரும் பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளையே உருவாக்குறதுக்கு ஒருத்தருக்கு இப்போ என்ன செய்யுது, தேவைப்படுது. அப்போ நான் இப்ப நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போயிருக்கேன், அதை நீங்க செய்யலாம். அப்போ இயேசு என்ன செய்வாங்க, இப்போ வருத்தப்பட்டு இன்னொன்னு என்ன செய்யறாங்க, லேட் ஆக்குறாங்க, தாமதிக்கிறார் அவருடைய வருகை. அதனாலதான் என்ன செஞ்சுட்டே இருக்கு, தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னும் நம்ம ப்ரிப்பேர் ஆகல, நம்மளே இன்னும் ரெடி ஆகல. நம்ம போய் எப்படி உலகத்தை நம்ம ரெடி ஆக போறோம், அப்படிதானே? உலகத்தை போயிட்டு நம்ம எப்படி போய் சுவிசேஷத்தை சொல்ல போறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி மற்றவங்களுக்கு சாட்சியா அமைய போகுது. அப்போ இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம ப்ரிப்பேர் ஆகல. அதனாலதான் என்ன செய்யறாங்க, இயேசு வந்து அவருடைய வருகை வந்து தாமதமாகுது. ஓகேவா? அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும். ஒருவேளை நம்ம இன்னும் ரெடி ஆகல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே உங்களுடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்களுடைய வருகைக்காக என்ன செய்யுங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, நான் ரெடி ஆயிடணும்ப்பா, என்னால முடியல, நான் பாவத்துல இருந்து நல்லாயிட்டு மற்றவங்களுக்கு போயிட்டு நான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா என்னுடைய லைஃப்ல இப்படி இருக்கு ஏசப்பா, நான் யாருக்கு போய் சொல்லுவேன், எனக்கு வியாதியில இருந்து விடுதலை நிறைய பேரை போயிட்டு சுகமாக்கணும், என்னையும் நீங்க பயன்படுத்தணும் எனக்கு ஆசை இருக்கு. ஆனா என்னுடைய லைஃப்ல இன்னும் வியாதியா இருக்கு ஏசப்பா, என்னைய ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்க, என்ன ரெடி ஆகுங்க. பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஆலயத்துக்கு போ, இத்தனை மணிக்கு கரெக்டா போயிடணும் அப்படி இப்படி நம்ம சொல்லுவோம். நம்மளே என்ன செய்வோம், லேட் ஆகுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை என்ன செய்யணும், இப்ப எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா அதை செஞ்சாங்க. அவங்க சொல்றது மட்டும் இல்ல, 8 மணிக்கு வாங்கடா பிரேயருக்கு வாங்கடான்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன செய்வோம், டெய்லி 8 மணிக்கு அப்படி சரி நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் லேட்டா தான் என்ன செய்வோம், எப்படியோ லேட் பண்ணுவோம். எப்படியோ நாங்க 3 பேர் இருக்கோம்னா நாங்க 3 பேர் எப்படியோ நாங்க பேசி இதெல்லாம் பண்ணி எப்படியோ லேட் ஆகும். ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் முந்தி போற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் 2 பேர் என்ன செய்வோம், லேட்டா வருவோம். சில நேரம் 3 பேரும் சேமா போய் உட்காந்துருவோம். அன்னைக்கு எங்க அம்மா அப்பா ஆச்சரியப்படுவாங்க. சில நேரம் ஒருத்தர் மட்டும் போய் உட்காந்துருப்போம், இப்படி இருக்கும். ஆனா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, 8 மணிக்கு பாடல் பாடுவாங்க, இல்லைன்னா ப்ரேயர்ல வந்து உட்கார்ந்துருவாங்க. இதை நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து என்ன செஞ்சிட்டோம், நம்ம என்ன செய்யணும், இதை பார்க்கும்போது இப்போ நான் அவங்க கூட இருக்கும்போது எனக்கு இந்த அருமையெல்லாம் தெரியல, அவங்க கூட இருக்கும்போது வீட்டிலேயே நான் இருக்கும்போது எனக்கு தெரியல. காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த 8 மணி ஆகும்போது என்ன செய்யும், ஞாபகம் வரும், ஐயோ ப்ரேயர் டைம். ஆனா அங்க பண்ண முடியுமா, பைபிள் காலேஜ்னா பண்ணலாம், இப்ப பைபிள் காலேஜ் தான் பண்ணலாம். ஆனா நம்முடைய அந்த ஃபேமிலியில இருந்த அந்த இது நம்ம அங்க முடியுமா, முடியாது. அப்ப நம்ம என்ன செய்வோம், அதை ரொம்ப மிஸ் பண்ணுவோம், அப்படிதானே? அப்ப நம்ம என்ன செய்யணும், இருக்கும் போதே நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்தையா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய லைஃப்ல நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதனுடைய அருமை எனக்கு அப்ப தெரியல, இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அப்போ என்ன செய்யணும், அவங்களுடைய லைஃப் என்ன சிந்திக்க வைக்குது. அப்ப இத மாதிரிதான் நம்முடைய லைஃப் என்ன செய்யணும், மற்றவங்களை சிந்திக்க வைக்கணும். நான் காலேஜ்ல படிக்கும்போது நான் பைபிள் ரீட் பண்ணிட்டே இருப்பேன். பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கெடுத்தாலும் பைபிள் ரீட் பண்ணிட்டு இருக்கா, இந்த ரீட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல ஒரு கொஸ்டினை படிச்சுட்டானா என்ன செஞ்சிடும், ஒரு பிக் கொஸ்டினை படிச்சுட்டானா மார்க் கிடைச்சிரும். இவன் உட்கார்ந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்கா. நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் என்னுடைய ஃப்ரீ டைம்ல நான் என்ன செஞ்சுட்டே இருப்பேன், ரீட் பண்ணிட்டே இருப்பேன். என்னுடைய ஆசை ஃபுல்லா என்ன அப்படின்னா, நான் போய் மற்றவங்ககிட்ட இங்க வா இந்த பைபிள் ரீட் பண்ணு, ஏசு நல்லவர், நான் என்ன செய்ய முடியாது, சும்மா நான் போய் பைபிளை கொடுக்கவே முடியாது, அப்படிதானே? என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் போன உடனே ஏசுனா சொல்லவே இல்லை, நான் பைபிளை கொடுக்கவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், பைபிளை நல்லா ரீட் பண்ண என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னுடைய லைஃப்ல நான் எங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்ப பிள்ளைங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, எப்படி நீ வந்த? அப்ப நான் சொன்னேன், இந்த இதுக்கு இதுதான் ரீசன், அதனாலதான் நான் ரீட் பண்றேன், நான் ரீட் பண்ணனாலதான் நான் நல்லா இருக்கேன்
காரணம் இந்த வேத வாசிப்பு தான். அப்போ எனக்கும் ஒரு பைபிள் தாங்க, கண்டிப்பா தாரேன் அப்படி சொல்லிட்டு என்ன செய்வேன், நெக்ஸ்ட் டேவே நான் என்ன செய்வேன், பைபிளை போய் நான் கொடுப்பேன். அப்போ இந்நாள் வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 20 பேருக்கு மேல இருப்பாங்க. அத்தனை ஃப்ரெண்ட்ஸும் வெளியில போகும்போது என்ன செய்யறாங்க, இன்னமும் பைபிளை தூக்கிட்டு தான் போறாங்க. அந்த பிள்ளைங்க ஹிந்து பிள்ளைங்க தான். ஆனா அதுல அந்த அதாவது என்ன சொல்றது, மற்ற இதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இந்த பைபிள் மேல அவங்களுக்கு முழு நம்பிக்கை. ஏன் தெரியுமா, எப்பெல்லாம் இந்த பைபிளை பாக்குறாங்களோ அப்பெல்லாம் என்ன ஞாபகம் வரும், ஏன்னா இதைத்தான் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தா, அதனாலதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தா, அவள் லைஃப்ல பாரு இப்படி இருக்குது. என்ன செய்வாங்க, அந்த லைஃப் அவங்களுக்கு அந்த டெஸ்டிமோனி என்ன செய்யும், அவங்கள சிந்திக்க வைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய லைஃப் நம்ம சாட்சியா வாழணும். இதுதான் நம்ம இயேசு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், இதுதான் ப்ரிப்பரேஷன். நம்மளாம் என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக என்ன செய்யணும், ஒருவேளை முடியலன்னா என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணணும். கடைசியாக அட்வென்ட் பெனடிக்ஷன், அதாவது ஆசீர்வாதம், வருகைக்கான ஆசீர்வாதம் வாசிக்கலாம். கடைசி வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அப்போ அவருடைய வருகை வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. நம்ம இதை பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது மேசியா வருகிறார் வருகிறார் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்களே ஒழிய அவங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கல. ஆனா இயேசு வந்தது நிமித்தமாக இப்போது இரண்டாவது வருகைக்குள்ள நம்ம அதை பிரவேசிக்க போகிறோம். அதாவது ரகசிய வருகை, பகிரங்க வருகை நம்ம சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ரகசிய வருகைனா என்ன சொல்லிட்டு. ரகசிய வருகையில நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும், அப்படிதானே? அப்போ அவருடைய பகிரங்க வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது 1000 வருட அரசாட்சி நம்ம ஆள போறோம். இப்பெல்லாம் பலவிதமா அந்த 2 வருகையில நம்ம என்ன செய்யணும், இரண்டாவது வருகை, மூன்றாவது வருகையில நம்ம என்ன செய்யணும், பங்கு கொள்ளணும். அந்த இரண்டாவது வருகை ரகசிய வருகைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். அப்போ அப்படி ஆயத்தப்படும் போது இதுல நம்ம இந்த அட்வென்ட் இந்த காலத்துக்கு நம்ம இப்ப போய் கடந்து போகணும். அவர் வருகை வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோம். இந்த காத்திருக்கிற அந்த டைம்ல என்ன கிடைக்குது, நமக்கு கிருபையை இயேசு நமக்கு என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்க, கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனாலதான் நம்முடைய பாவத்துல இருந்து விடுதலை, எல்லா வியாதியில இருந்து விடுதலை கிடைக்குது. அப்போ அந்த கிருபை நிமித்தமா நம்ம என்ன செய்யறோம், கடந்து போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் என்ன சேர்ந்து நம்ம என்ன செய்யணும், நம்மளால் நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், நம்ம ரெடி ஆகணும், போய் மற்றவங்களை போய் ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒருவேளை முடியலன்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தாவே என்னை ஆயத்தப்படுத்து. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவே உங்க வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்ன ஆயத்தப்படுத்துங்க, உங்களுடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஒரு பாடலை நம்ம பாடுவோம். உங்க வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. சொல்லுமா, உங்க வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உனக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. எல்லாரும் சொல்லுமா, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. எத்தனை பேருக்கு ஆசை உலக நாளத்துல நம்ம சொல்லமா, அப்பா உம்மோடு கூட சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, அப்பா என்னுடைய ராஜ்யம் வருங்க இப்படி சொல்லமா. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை,
கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே, கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. ஆவியாத்ம சரீரமெல்லாம் பரிசுத்தமாகணுமே, ஆவியாத்ம சரீரமெல்லாம் பரிசுத்தமாகணுமே, உமக்காக ஆயத்தமாகணுமே, ஏசையா உமக்காக ஆயத்தமாகணுமே. சொல்லுமா, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சபைகளெல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே, சபைகளெல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே, தேசத்திற்காக நிற்கணுமே, தேசத்திற்காக நிற்கணுமே, உமக்காக ஆயத்தமாகணுமே, ஏசையா உமக்காக ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும். எல்லாரும் சொல்லுமா, பர்ஃபெக்ட் ப்ரேயர் மாதிரி, இயேசுவே வாரும். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இந்த நாளுக்கு அப்பா உங்க வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நான் அதுக்கு தகுதி இல்லாம இருக்கேன். நான் போய் அநேகருக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்க சொல்லிட்டு போனீங்களோ அதெல்லாம் நான் இன்னும் செய்யாம இருக்கிறேனே அப்பா. நான் இன்னும் ஆயத்தமாகலையே அப்பா, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்லலாம். ஆயத்தமாகணுமே, ஆயத்தப்படுத்தணுமே, உங்க வருகைக்காக ஆதாயப்படுத்தணுமே, இசையா உங்க வருகை ஆதாயப்படுத்தணுமே. வருக ராஜ்யம் வருக, உம்மோடு சேர்ந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசை அப்பா. நீங்க இந்த பூமியில முதல் வருகை வந்த பொழுது நாங்க யாருமே உங்க கூட நாங்க வாழல, நாங்க உங்களை பார்க்க கூட இல்லை ஏசப்பா. உங்களுடைய முதல் வருகையில இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாங்க அது நினைவு தான் ஏசப்பா நாங்க கூற முடியுது. ஆனா உம்மோடு கூட உண்மையாக ஒரு சரீரத்துல நாங்க வாழ முடியல. ஆனா நாங்க நம்புகிறோம்ப்பா, உங்களுடைய இரண்டாவது வருகை நீங்க சொல்லிட்டு போயிருக்கீங்க, மெய்யாகவே சீக்கிரமா வாரேன்னு சொல்லிட்டு. ஆம் தகப்பனே, நீங்க மெய்யாகவே நீங்க சீக்கிரமா வர போறீங்க. நாங்க உம்மோடு கூட நாங்க உண்மையாகவே தகப்பனே எப்படி முதல் வருகையில வாழ்ந்தவர்கள் போல, உம்மோடு கூட வாழ்ந்தவர்கள் போல நாங்களும் தகப்பனே உம்மோடு கூட வாழ
ஆசைப்படுகிறோம் அப்பா. எங்களை ஆயத்தப்படுத்தும். நீர் வருவதற்கு தாமதமாகுவதற்கு நாங்கள் தான் ஏசப்பா காரணம். முதலாவது எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களுக்கு நீங்க சொல்லி தந்திருக்கீங்க, மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாதப்பா. நாங்களே இன்னும் சரியா இல்லை, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நீங்க ஆயத்தப்படுத்துங்க. நாங்க மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய வருகையில உம்மோடு கூட சேர்ந்து வாழும்படியாக எங்களுக்கும் ஒரு பாக்கியத்தை தந்துருங்க. ஆம் தகப்பனே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. நாங்க அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக எங்களுடைய சாட்சியை கண்டு அநேகர் இந்த இடத்துக்கு கடந்து வர. இவங்க டெய்லி சர்ச்சுக்கு போறாங்க, ஒவ்வொரு வாரமா சர்ச்சுக்கு விடாம போயிட்டு இருக்காங்க. இவங்க வேதத்தை அவ்வளோ வாசிக்கிறாங்க. இவங்க இத்தனை பேருக்கு நன்மைகளை செய்யறாங்க. அதனாலதான் இவங்க லைஃப்ல இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அதனாலதான் இவங்க லைஃப்ல எந்த கடன் பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க. அதனாலதான் இவங்களுடைய லைஃப்ல இவங்களுடைய சரீரத்துல எந்த ஒரு வியாதியும் இல்லாம இருக்காங்க என்று மற்றவர்கள் கண்டு இந்த ஆலயத்திற்கு கடந்து வரும்படியாக எங்களையும் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தும். எங்களை ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொருவரையும் கரங்களை தருகிறோம். நீர் பரிச்சை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தனிமையின் பாதையில் தகப்பனை முத்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில்